ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, இசப்பா, இந்த வேலையில் இசப்பா, எங்களோட ஆராதனை வேலை அப்பா, நீர் எங்களோடு கூட வந்து இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, வர வேண்டிய ஆத்துமாக்களை தடைகளை உடைத்து இசப்பா நீர் கூட்டிக் கொண்டு வருவீராக. அப்பா அப்பா எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போவீராக. வர வேண்டிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போவீராக. தடைகளை உடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா, இந்த ஆராதனை வேலை ஏசப்பா நீர் அப்பா மழையாய் பொழியும்படியாய், ஆவியானவரே அப்பா உங்களுடைய அபிஷேகம் அப்பா மழையாய் பொழியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வந்த ஒவ்வொரு உள்ளங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனை வேலை ஏசப்பா நீர் அசைவாடுவீராக. நீர் அசைவாடும்படியாய் அப்பா எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தடைகளை உடைப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட உதவி செய்வீராக. ஒருமனப்பட விடாதபடிக்கு போராடுகிற எல்லா சத்துரின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே முறியடித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா, இந்த ஆராதனை வேலை கூட ஏசப்பா நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வசன வேலையில எங்களோடு கூட இடைப்படுவீராக. அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவது ஏசப்பா இந்த வேலையை எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொன்றும் உணர அப்பா ஒரு உணர்வுள்ள இருதயத்தை அப்பா இந்த வேலை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. அப்பா, என்னோட ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாய் இந்த வேலை இருக்கிற உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னுமாய் கூட தகப்பனே ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் என் தேவ ஆவியானவர் தம்மை பொறுப்பெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் இருக்கலாம். ஒரு புதிய பாடலை நாம் பாடலாம். பைபிள் ஸ்டடியில் we sang this song. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் சொல்லி நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். பாடி
அவர் உயர்ந்து விட போவதில்லை. ஆனா எதற்காக நம்ம உயர்த்துறோம் தெரியுமா? எபிரேய மொழியில கைகளை உயர்த்தி என்பது யாடா என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. யாடா, ஐ வில் யாடா யூ அப்படின்னா என் கரங்களை உயர்த்துறேன் ஆண்டவரே. வாட் டஸ் இட் மீன்? ஒரு சின்ன குழந்தை, இப்ப என்னை பார்க்க ஒரு சின்ன குழந்தை ஓடி வருதுன்னா ரெண்டு கையும் உயர்த்திக்கிட்டே ஓடி வரும். எப்படியாவது தூக்கிட மாட்டாங்களா? எப்படியாவது அவங்களுடைய அரவணைப்புக்குள்ள நான் போய்விட மாட்டேனா?
That's what it means. It's an act of surrender. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. இப்ப நான் உம்மா தேடி வந்திருக்கிறேன். என்னை தூக்கிக்கிட மாட்டீங்களா? Will you not embrace me? Will you not sustain me, oh God? It's an act of surrender. Act of surrender. நான் ஓடி பார்த்தேன்ப்பா. ஏன் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், புருஷர்கள் தங்கள் பரிசுத்தமான கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் புருஷர்கள் உயர்த்தணும்? Because we have that and the spiritual authority and the authority over the home. ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுத்தார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னால நடத்த முடியாதுப்பா, உன் குடும்பத்தை உன்னால நடத்த முடியாது, உன் சுய பலத்தால நடத்த முடியாது. ஆகவே உன் கரத்தை என் பக்கமாய் நிறுத்து, தூக்கிப்படி, நான் உன்னை தூக்கிக்கிறேன், நீ உன் குடும்பத்தை நடத்து. Hallelujah. ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா அந்த மாலை வேளையில? As an act of surrender, as an act of agreement. அக்ரிமெண்ட் எதற்கு அக்ரி பண்றோம்? ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் அது நலமான திட்டங்களப்பா. I agree. நான் உம்மோடு ஆமோதிக்கிறேன்ப்பா. I am saying amen to all the plans that you have for me. An act of agreement. இந்த மாலையில நம்முடைய திட்டங்களை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, நம்முடைய யோசனைகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, நான் முழுமையா என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் என் சுயபலத்தால ஓடி பார்த்துட்டேன். என் சுய ஞானத்தை கொண்டு என்னவெல்லாமோ செய்து பார்த்து விட்டேன். ஆனா என் பிள்ளைகள் எனக்கு கீழ்படுகிறது இல்லை. நான் என்னவெல்லாமோ செய்து பார்த்து விட்டேன், எனக்கு விமோசனம் இல்லை. Now lift up your hands and say, Lord, நான் ஓடி பார்த்து வந்திருக்கிறேன், கலைப்படைந்து வந்திருக்கிறேன். I'm so tired, I'm so weary, but I want to come into your embrace. உங்களுடைய அரவணைப்புக்குள்ள வரும்படி விரும்புகிறேன். அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா அந்த மாலை வேளையில? தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். உன் குடும்பத்தை கைவிட மாட்டார். உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஓ, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கைவிட மாட்டார். ஓ, துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காது இரு, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காது இரு, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட ஒரு செய்தி. தொடர்ந்து துதி செய், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தொடர்ந்து துதி செய், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம் ஏசப்பா. தகப்பனே அப்பா, இந்த நாளை கூட ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மட்டுமா இடைப்பட்டு வருகிறேன். நன்றி 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 அப்பா. அப்பா துதி
துதிப்போரை கைவிடாத தேவன் நீ தகப்பனே. ஹalleluya. அப்பா நாங்கள் சோர்ந்து போற நேரமெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கும்போது ஏசப்பா எங்களை கைவிடாத தேவனாய் நீர் மட்டுமாய் இருக்கிறீரே. நன்றி அப்பா. எங்களுடைய வாயிலே ஒவ்வொரு நாளும் அப்பா உடைய துதி கீதங்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கணும் அப்பா. எந்த வேலையானாலும் அப்பா துதி கீதங்களை அப்பா என்னுடைய வாயிலே நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க உதவுகிறார். ஹalleluya. அப்பா நீ ஜோதியின் தேவன் தகப்பனே. இந்த நாளில் கூட ஏசப்பா உம்மை போற்றி பாடி வாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோம் ராஜா. எங்களோடு கூட ஏசப்பா தொடர்ந்து இந்த ஆராதனை இடைப்படுவீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதி ஜோதியே தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியே தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே. தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே. சேரம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். சேரம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியே ஜோதியே தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியே தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். காரிருள் போன்ற வேளையில் காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே. காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே. நம்பினோரை தாங்கும் தேவன் இன்றும் என்றுமாய் துதித்திடுவோம். நம்பினோரை தாங்கும் தேவன் இன்றும் என்றுமாய் துதித்திடுவோம்.
தரப்பட்ட நேரத்துல நான் என்னை குறித்து நினைத்திருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்திருக்கிறது, என்னால எவ்வாறு இந்த சூழ்நிலையிலிருந்து நான் கடந்து போக முடியும் ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட சூழ்நிலை, எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று திகைத்து நிற்கிறேன் என்று கலங்கி நின்ற சூழ்நிலைகள் பல உங்களுடைய வாழ்க்கையில உண்டு. ஆனால் தேவன் உங்களோடு ஒவ்வொரு வனாந்திரமான சூழ்நிலையிலும், பல தரப்பட்ட யோர்தான் நதியிலும், செங்கடல் வந்த போதும் தேவன் உங்களோடு இருந்தார். அதை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே நித்தம் என்னை காத்தது அந்த கிருபைதாப்பா, கிருபை அல்லாமல் நான் நிலை நிற்க முடியாது ஆண்டவரே. ஏசாயா 40:11 சொல்கிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், தமது ஆடுகளை தமது புயத்தினாலே காப்பார், தமது மடியிலே சேர்த்து கருவள் ஆடுகளை அவர் மெல்லமாய் மெதுவாய் நடத்துகிற தேவன். இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில கருவலாடு போல திகைத்து நிற்கிற சூழ்நிலையில இருந்தா கூட அவர் உங்களை நடத்த வேண்டிய வழியிலை கரெக்டா ஜென்டிலா, he that approacheth you, he will lead you by the gentle waters. அவர் உன்னை எவ்வாறு நடத்த வேண்டுமோ, உங்களை எவ்வாறு நடத்த வேண்டுமோ அவ்வாறு நடத்துகிற தேவன். புயல் அடிக்கும் போது உங்களை தோளின் மீது தூக்கி சுமக்குகிற தேவன். புயத்தினாலும் வலது கரத்தினாலும் தாங்குகிற தேவன், உங்களை தாங்குகிற தேவன்.
7ஆம் அதிகாரத்தில் மோசே எழுதுகிறார், பூர்வ நாட்களை நினைத்து பாருப்பா, உன்னை நடத்தி வந்த தேவ கிருபை யோசிச்சு பாருங்க, உன்னை தாங்கி வந்த தேவ கிருபை யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டது உனக்கு வாழும்படி வழி செய்தான். ஜீவ மார்க்கத்தை உனக்கு காண்பித்தார், ஜீவ மார்க்கத்தை உனக்கு காண்பித்தார். வாழ்க்கை கசந்து போயிற்று என்று சொன்ன போது மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினவர் சிலுவையை உனக்கு காண்பித்தார், சிலுவையில வடித்த இரத்தத்தை உனக்கு காண்பித்தார். அவர் கிருபை. இந்த மாலை வேளையில் ஜீவனோடு நீங்கள் இருப்பது அவருடைய கிருபை. நான் நிற்பது அவர் கிருபை. என்னை பாட வைத்திருப்பது அவர் கிருபை. அவர் பிரசன்னத்தை அனுபவிக்க வைத்திருப்பது அவருடைய கிருபை. கிருபை இல்லாம ஒண்ணும் இல்லப்பா. சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, கிருபை இல்லாம ஒண்ணும் இல்லப்பா. ஒரு நிமிஷம் உங்க கிருபை விளங்கி இருப்பீங்கன்னா என்னைக்கோ மண்ணோட போயிருப்பேன்ப்பா, மண்ணோட போயிருப்பேன், விக்கிரகத்துக்கு பின்பாக போயிருப்பேன். உங்க கிருபைப்பா. தூக்கி சுமந்தீரையா, வாழ வைத்தீரையா, தூக்கி சுமந்தீரையா, வாழ வைத்தீரையா. அவருடைய பிரசன்னத்துல மலைகளும் மெழுகு போல உருகும் என்று வேதம் சொல்கிறது. அசையாத மலைகள் உங்க வாழ்க்கையில் இருக்குமானா அதோடைய பிரசன்னம் அந்த மலைகளில் அசைக்க வல்லமை உள்ளது. ஒருவேளை அமராத புயல்கள் உங்க வாழ்க்கையில் அடித்துக் கொண்டிருக்கிறதா, அதையும் அமரப்படுகிறது அவருடைய பிரசன்னம் தான். ஒருவேளை இங்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்க சொல்லலாம், as I was praying this evening, வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தார். I don't know whether it's but I will share it. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்தியாவில் ஒருவேளை பேக் ஹோம் ஒரு பெரிய புயலை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம். யாராலும் அமற்ற முடியல, பெரிய பிரச்சனை வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனானவர். என்னால் செய்ய முடியாத அதிசயமான அற்புதமான காரியம் ஒன்று உண்டோ? அந்த தேவன் சொல்கிறார், அமராத புயல்களும் அமர்ந்துவிடும். அவர் அசாத்தியங்களை செய்கிறவர். அவர் ஒன்றுமில்லாமல் இருந்து சகலத்தையும் உருவாக்குகிற தேவன். அந்த பாடலை நான் பாடுவோமா? அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையால என்று சொல்லி நம்ம பாடல பாடலாம். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க அசையாத
எனக்கும் இயேசுவை எனக்காய் பேசுகிறவர் அவர். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நலமானதை பேசுகிறவருடைய ரத்தம். அவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். எதற்காய் நிற்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தின் மனிதர்கள் எல்லாரும் உங்க வாழ்க்கையில சூழ்நிலை நல்லா இருக்கும்போது they will stand with you, உங்களோடு நிற்பார்கள். எப்போ எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நிற்பாங்க. கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை, படகு கொஞ்சம் அசைதுன்னா ஒருத்தரை காணாம போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்காய் நான் நிற்பேன். I will stand for you. Stand with you இல்ல, stand for you. உனக்காக நான் நிற்பேன், உனக்காக நான் பேசுவேன், உனக்காய் நான் வழக்காடுவேன். தாவீதோடு இருந்தவர்கள் சிக்லாகில் அவரை விட்டு அவனை கல்லெடுத்து கொண்டுடலான்னு பார்த்தாங்க. கூட இருந்தவங்க தான், நல்லா தினமும் உட்காந்து சாப்பிட்டவங்க தான். சிக்லாகின் அனுபவம் வந்தவன அவனை கல்லெடுத்துடலான்னு பார்த்தாங்க. ஆனா தாவீதோ தன் தேவனாகி அவருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டான். He strengthened himself in the Lord. ஏனென்றால் உனக்காய் ஒருவர் நிற்கிறார், உனக்காய் ஒருவர் பேசுகிறார், உனக்காய் ஒருவர் ஜெயத்தை எடுத்திருக்கிறார், உனக்காய் ஒருவர் போராடுகிறார், உனக்காய் ஒருவர் போராடுகிறார். The one who is conducting the battle for you. இந்த ஒரு சரணத்தை பாடி நாம் அப்படியே முடிக்கலாம். என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமாக்கும். ஒருவேளை நீங்க சொல்றீங்களா, என் குடும்ப சூழ்நிலை கையை மீறி போயிடுச்சு, இந்த பிரச்சனை என் கையை மீறி போயிடுச்சு, என்னோட கூட பிறந்த என்னுடைய சக என்னோட கூட பிறந்தவர்களோடு இருக்கிற பிரச்சனை கை மீறி போயிடுச்சு, என் பிள்ளையோட பிரச்சனை கை மீறி போயிடுச்சு, என் வேலையை குறித்த பிரச்சனை கை மீறி போயிடுச்சு. Whatever is above your head, உங்க தலைக்கு மேலா இருக்கிற எந்த காரியமானாலும் it's still under his feet. அவருடைய கால்களுக்கு கீழா இருக்கிறது, அவருடைய சிங்காசனத்திற்கு கீழா இருக்கிறது. ஆகவேதான் யாக்கோபை சந்தித்த தேவன் அவர் அந்த ஏணிக்கு மேலாய் நின்று, அவன் சூழ்நிலைகளுக்கு எல்லாம் மேலாய் நின்று கர்த்தர் அவனோடு பேசினார். God is speaking to you, my dear friend. எதுவும் கைமீறி போய்விடவில்லை. எங்க அப்பா அடிக்கடி எனக்கு ஒரு கதை அடிக்கடி சொல்லுவாங்க. விமானம் ஒன்று பறக்க முயற்சி செய்யும் போது அது வேகமா வரும். டேக் ஆஃப் பண்ணும்போது ரன்வேனுடைய எண்டை பார்த்தோன்னே விமானம் நின்று விடுகிறது இல்லை. ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு நின்றது இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. வாழ்க்கையில பிரச்சனை வருதா, புது பலனை கர்த்தர் தருவார். அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய பலனை தருவார். அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆவியானவரே உனக்கு தருவார். அப்ப நான் எழும்பி பறக்க ஆரம்பிப்பேன். எப்படி அந்த ரன்வேனுடைய எண்டுக்கு ஃபிளைட் வந்த உடனே விமானம் நின்று விடுகிறது இல்லை. ஐயோ வாழ்க்கையே முடிந்து விட்டது, ஐயோ என் ரன்வே முடிஞ்சிருச்சு, ஐயோ என் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, என் வேலை முடிஞ்சிருச்சு, என் சுகம் அவ்வளவுதான் முடிந்தது, என் பிள்ளையுடைய வாழ்க்கை முடிந்தது இல்ல. தேவன் உனக்கு ஒரு புதிய பலனை தருவார். நீ எழுதி கழுக போல செட்டைகளை எடுத்து எழுதுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைவார்கள். இந்த மாலைகளில் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, எனக்கு அந்த ஒரு புதிய பலனை இந்த மாலைகளில் தாருமப்பா, ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும், ஒரு புதிய வல்லமையை தாரும். ஓ சத்துருனுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளத்தக்கதான் ஒரு புதிய அபிஷேகத்தை என் வாழ்க்கையில ஊற்றுமப்பா. ஓ ஹல்லேலூயா. என் கை மீறி போனதெல்லாம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம்
அப்பா. இதோ எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவன் அப்பா, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவன் அப்பா, இதோ எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அப்பா, எங்கள் மேல் ஒரு அபிஷேக ஆவியை கொடுக்கிற தேவன் அப்பா, ஒரு கிருபையின் ஆவியை கொடுக்கிற தேவன். இதோ உம்மாலே நாங்கள் நிற்கிறோமே ராஜா. அப்பா உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபை புதியதா இருக்குது ராஜா. அதிகாலையிலே உம்முடைய கிருபைகள் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களோடு வாசம் செய்கிற தேவன், எங்களோடு ஆண்டவரை நடக்கிற தேவன் அப்பா. உமது கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை அப்பா. இதோ பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்கிறோமே ராஜா. கர்த்தரை என்னால் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். அதனால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்பா. தேவனே உமக்கே ஸ்தோத்திரமும் நன்றியும் மகிமையும் துதியும் கனமும் புயலும் ஆண்டவரை ஒவ்வொன்றையும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே மாத்திரமே ராஜா. அசாத்தியங்கள் ஆண்டவரை கர்த்தர் சாத்தியமாய் ஆக்குகிற தேவன் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நெருக்கும் ஆண்டவரே. முழங்கால்கள் யாவும் கர்த்தருக்கு முடங்கும் ஆண்டவரே. நாவுகள் யாவும் கர்த்தரை அறிக்கையிடும். ஆமென் ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய துதி கனம் மகிமை என் தேவனுக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரும் வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட். இந்த வாரம் we have a night prayer from 8 p.m. to 10 p.m. at Joseph Brothers house. அப்புறம் அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் இஸ் May 5th வந்து baptism service இருக்கு இங்கே. So I encourage everyone whoever has not taken the baptism, who has not obeyed for that one step which God has given us, that is proclaiming that we are for Christ as our Lord and Savior among the public. So I encourage you to take part in this. If you have anything, like if you have decided something on this, please let Pastor know about it. He'll pray about it. Please think about it and let it ponder in your heart. If you have not obeyed for the commandment that Jesus has given us, that is one humble request from church side. And next, birthdays and anniversaries for this week. Pastor will pray for each and everyone, especially anniversaries and birthdays from April 21st to April 27th. யாரா இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல வாங்க. Before we pray, as it was mentioned, இன்னும் அந்த பேப்டிசம்ல வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன் அவர் இல்லையா? ஆனால் அவர் உண்டென்றும் அவரால் அது செய்யக்கூடும் என்றும் நாம் விசுவசிக்கணும். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஆழம் நமக்கு இருக்கணும். அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய அறிக்கையிடுதல் தான் ஞானஸ்தானம். பலருக்கு முன்பாய் வந்து நான் அவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறது தான். அந்த நம்பிக்கையின் வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால் நாம முதல் படி அதற்கு எடுத்து வைக்கணும். So if anyone has not taken baptism by immersion, not as an infant, not as an anything, if you have not taken a baptism by immersion, I highly encourage you, pray. அதை குறித்து ஜெபிங்க. அதை குறித்து என்ன கேள்விகள், என்ன விளக்கங்கள் வேணாலும் தாராளமாக more than glad to meet with you and talk to you. ஆனால் அதனுடைய அந்த அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்திற்கு இணையான ஆசீர்வாதம் வேற ஒன்றும் இல்லை. நம்ம 1000 sermons கேட்கலாம், நம்ம 1000 பணம் கொடுக்கலாம், 1000 ஊழியங்கள் செய்யலாம், ஆனால் ஒரு கீழ்ப்படிதல் அவை எல்லாவற்றுக்கும் மேலானது. One obedience is above and beyond all that. நமக்கு வேற எந்த வேதத்தின் விளக்கங்களும் தேவையில்லை. Jesus did it, I will do it. அது எந்த கோட்பாடுகள், எந்த மார்க்கம் சம்பந்தமான, எந்த டினாமினேஷன் சம்பந்தமான எந்த காரியங்களும் நமக்கு அவசியம் இல்லை. பாவமே அறியாத அவர் யோவான் ஸ்நானகன் தடுத்த போதும், I should be baptized by you, Lord, how could you come for baptism? தடுத்த பொழுதும் எழுதி இருக்கிறபடியே நடக்கிறதற்காய் பாருங்க. அதனுடைய உடனடி அங்கீகாரம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அந்த இடத்துல நமக்கு முதல் முறையாக வெளிப்படுகிறான். அதனால I highly encourage you, pray about it. It's a step of obedience that you take and you'll be highly rewarded. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பர்த்டே இந்த நாளில் நம்மளோட பர்த்டே அண்ட் அனிவர்சரி கொண்டாடுகிறவர்களுக்காய் நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறதற்கு காரணம்
வெறும் வாழ்த்துதல் மாத்திரமல்ல, நாம் அவர்களோடு இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் இணைந்திருக்கிறோம். ஒரு சபையாய், ஒரு விசுவாச குடும்பமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் அவர்களை ஆசீர்வதித்து இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில தகப்பனை உடைய சமூகத்துல அப்பா பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களுக்காக உடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, வேர் பிரித்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் இவர்கள் வாழ்விலே மகிமைப்படும்படியாய் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதியதொரு பிறந்த நாளோ, புதிய வருடமோ, அல்லது புதியதொரு திருமண நாளோ, திருமண வருடமோ கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர். இவர்கள் வாழ்விலே நீர் நினைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்கும்படிக்காய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்திலே ஆண்டவரே அவர்கள் நினைத்திருக்கிற, சிந்தித்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனால அந்த வாஞ்சைகள் நிறைவேற்றப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய வாழ்வின் வாஞ்சைகள் வாழ்விலே பெருகும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய எல்லைகள் வளரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆவிக்குரிய காரியங்கள் அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் எழும்பும் பொழுது உலக காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த வருடத்திலே தகப்பனே அப்பா, கரடு முரடானவைகளை சமமாக்குகிற நீர் இவர்களுக்கு முன் செல்லும்படிக்காய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவை குறித்ததான வாஞ்சை இவர்கள் இருதயத்திலே இருக்கிறதை அறிந்திருக்கிறீர். தேவ அன்பிலே இன்னும் பெருக கர்த்தர் கிருபை கொடுங்க. படிப்பின் காரியங்களிலோ, வேலையின் காரியங்களிலோ, பிள்ளைகளின் காரியங்களிலோ அப்பா வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை கொடுங்க. ஞானத்தினாலும் புத்தியினாலும் நிறைத்து தகப்பனே நீர் இவர்களை வழி நடத்தும்படிக்காய் இயேசுவின் நாமத்தினால ஒரு சபை என்கிற குடும்பமாய் நாங்கள் கூடி வந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கர்த்தர் நீங்க வழி நடத்துங்க, கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹேப்பி பர்த்டே, ஹேப்பி anniversary. God bless. Now we'll have a testimony. Come, Kevin John will share a testimony amongst us. Out of the mouth of the babes the Lord will be praised. இல்லையா? கர்த்தர்கள் பாலகர்களின் வாயினாலே அவர் துதிக்கப்படுவார். Just Hi everyone, I'm Kevin. I want to share a testimony. Last Sunday I have to leave early to my home. When I reached my home, my mom was carrying my brother. She took the stairs and I was following her behind. Then my grandparents were staying downstairs until I get upstairs. When I saw something crawling, it was a snake, and my mom didn't notice it. She passed it and it opened its mouth to bite my mom's shoe. And then my mom saw it and ran upstairs. And snake climbed up in the rails and then it went. And I screamed so loud that my mom's friend heard it. And he took a big stick and came downstairs. And then I saw the snake coming out, and it went through the glitters, I don't know how to say it. Gutters, yeah. And then I got scared. It opened its mouth and I saw its teeth and that stuff. It was so creepy. Jesus saved me from that creepy thing. And it was so scary and creepy that I don't want to touch it. And this is my first time seeing a real snake. And then it was hurting my heart a lot that I screamed. I thanked God. Praise the Lord. I was so grateful for him.
எல்லாரும் கரங்களை தட்டி பாருங்க, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறு குழந்தை தன்னுடைய வாழ்வின் சாட்சியாய் சொல்லும் என்றால் பாருங்க, நாம ஒவ்வொருத்தரும் முன் வந்து நாம சொல்லணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல கெவினுடைய வாயினால உம்முடைய துதி எழும்பினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இயேசு என்னை காக்கிறார் என்கிற தைரியம் பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறதற்காய், அதற்கு மகனை காத்தபடிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்ப்பங்கள் உன்னை அணுகாது என்று நீங்க வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, இன்று நாங்க பாடினது போல எங்களுடைய வாழ்விலே தகப்பனே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி காத்து உயர்த்தி நிற்கிறது ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளையின் இருதயத்துல அப்பா நீர் கொடுத்த இந்த விசுவாசம், நீர் கொடுத்த இந்த நம்பிக்கை ஆண்டவரே வளர்ந்து பெருகும்படிக்காய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இன்று பகிர்ந்து கொண்ட இந்த சாட்சியினால ஆண்டவரே பிள்ளை இன்னும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை கொடுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் மகனை தொடரும்படிக்காய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. Children are dismissed for Sunday school. There's a Bible reading. கர்த்தருடைய வசனத்திற்கு செவிகொடு. இந்த நாளுக்கு இன்று வாசிக்கப்பட வேண்டிய தியான பகுதி 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வசனம் வரை. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ என்று பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷனும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்த அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். ஆமென். தேங்க்யூ அங்கிள். நம்ம கூட ஜெபித்து இந்த நாள் செய்தியை நம்ம ஆரம்பிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, காலையும் மாலையும் கழிகூற பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேலையில ராஜா அப்பா எங்கள் மத்தியில் ஆண்டவரே கடந்து நீங்கள் வந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை நீங்கள் போதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உடைய ஆண்டவரே வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு
அப்பா போதக சிற்றைய ஜீவ வலி என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. அப்பா ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம், நாங்களும் உயர்த்துக்கிறோம். அப்பா ஆண்டவரே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி எழுதி இருக்கிறதே. இந்த வேளையில் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டாப்பா. நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மறுபடியுமாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் போதகரின் அனுமதியோடு கூட இந்த நாளில் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கும்படி உங்கள் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். நம்ம வந்து 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். வேதத்தை அந்த பக்கமாக நம்ம அந்த பகுதிக்கு நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். இதில் வந்து தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தாவீதை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். தாவீது வந்து ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தார் இல்லையா? ஆனால் வந்து கர்த்தரால இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். சவுல் வந்து இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனால் சவுலுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இல்லையா, சவுல்ல வந்து கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல. அதனால வந்து சவுலை கர்த்தர் புறம்பாக தள்ளிவிட்டு தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். தாவீது வந்து ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதன் பிறகு வந்து அவர் வந்து கோலியாத்தை முறியடித்தார் இல்லையா? சவுல் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பெலிஸ்தேனாயி கோலியாத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்த பொழுது, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினால உனக்கு விரோதமா வருகிறேன்னு சொல்லி தாவீது வந்து கோலியாத்தை முறியடித்து முறியடித்தார் என்பதை அறிந்திருக்கும். அப்ப எல்லாரும் வந்து பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 10,000 இல்லையா, 10,000 அப்படின்ன உடனே அதை கேட்ட உடனே சவுலுக்கு என்ன வந்துச்சு? பொறாமை வந்துச்சு இல்லையா? தாவீது மேல சவுலுக்கு பொறாமை வந்துச்சு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணினாரு? தாவீதை வந்து துரத்தினார் கொல்லும்படிக்கு. அப்ப சவுலுக்கு பயந்து தாவீது வந்து வனாந்தரத்துல இருந்தாரு. ஆனா தாவீதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தாவீதுக்கு உதவி செய்யறவங்க தாவீதோட போய் ஆட்கள் சேர்ந்தோடனே தாவீது வந்து அவரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சத்துருக்களை எல்லாம் முறியடித்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் ஹி கெயின் பவர். அப்ப வந்து யூதேயாவில் அவர் ராஜாவா இருக்கிறார், எப்ரோன்ல இல்லையா? அங்க ராஜாவா 7 வருஷம் அவர் இருக்கிறார். சவுல் மரித்த பின்பு இல்லையா எல்லா மூப்பர்களும் வராங்க. இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்டர்ஸ் எல்லாம் வந்து தாவீது இடத்துல வந்து, நீர் எங்களுடைய எலும்போ மாம்சமா இருக்கிறீர், நீர் வந்து எங்களோட ராஜாவாகும்படி கர்த்தர் வந்து இஸ்ரவேலில் வந்து சவுல் இருக்கும் போதே உண்மை தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி, நீர் வந்து ராஜாவாகும்படி எங்களுக்கு நீ ராஜாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவங்க கூப்பிட்டு வந்து அபிஷேகம் பண்றாங்க. அப்ப சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அது வரைக்கும் வந்து அந்த யூதேயாவுக்கு மட்டும்தான் வந்து ராஜாவா இருக்கிறாரு தாவீது. சவுலுக்கு பின்பு வந்து சமஸ்த இஸ்ரவேல் எல்லாம் முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இல்லையா? அதை தான் நம்ம இங்க வாசிச்சோம். தாவீது ராஜாவாகிறப்ப எத்தனை வயதாக இருந்தார் என்று சொன்னால் 30 வயதாக இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். 30 வயதாக இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் வந்து தாவீதோடு இருந்தபடியினால தாவீது வந்து வர வர விருத்தி அடைந்தான். சேனைகளை கர்த்தராகிய தேவன் தாவீதோடு இருந்தார் என்று சொல்லி நம்ம அங்க வாசிக்கிறோம் இல்லையா? இதே அதிகாரத்துல தான். அப்ப கர்த்தர் வந்து தாவீதோடு இருந்தபடினால தாவீது வந்து வர வர விருத்தி அடைகிறார். கர்த்தர் எல்லா சத்துருக்கள் எல்லாம் சீயோன் கோட்டையை பிடிக்கிறாரு, எல்லாம் வந்து ராஜாவாயிட்டாரு, கர்த்தர் அவரோட இருக்கிறாரு, அவர் நல்லா வந்து அவர் விருத்தி அடைகிறார். இதுதான் வந்து என்னன்னா பேக்ரவுண்ட் இதுதான். இப்ப நம்ம 17வது வசனத்துல இருந்து தான் நம்ம இன்னைக்கு அவங்க அங்கிள் வாசிச்சாங்க இல்லையா, அதுல இருந்து நம்ம இன்னைக்கு வந்து என்ன நடக்குது, பெலிஸ்தர் வந்து எப்படி வந்தாங்க, அதை வந்து தாவீது எப்படி முறியடிக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிச்சோம். இதுல இருந்து கூட நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வசனமா நம்ம பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தைகள் மூலமா நம்மளோட என்ன பேசுகிறார் என்று சொல்லி கூட இந்த நாளில நம்ம தியானிப்போம். 17வது வசனம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். ஆமென். இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு?
தாவீது அபிஷேகம் பண்ணினாங்கன்னு என்ன கேள்விப்பட்ட உடனேவே யார் வந்துட்டாங்க? பெலிஸ்தர் வந்துட்டாங்க இல்லையா? தாவீது வந்து அப்பதான் ராஜாவாயிட்டாரு. எல்லாருக்கும் சவுலும் போயிட்டாரு, சவுல் மரித்து போயிட்டாரு, தாவீது ராஜாவாயிட்டாரு. இப்போ வந்து நல்லா எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நல்லா ப்ராஸ்பரஸா இருக்கிறாரு தாவீது. அதை கேள்விப்பட்ட உடனே என்ன வந்துருச்சு? பெலிஸ்தர் வராங்க. பெலிஸ்தர் யாருன்னா சத்துருக்கள் இல்லையா? பெலிஸ்தர் வந்து சத்துருக்கள். அப்ப வந்து என்னன்னா கேள்விப்பட்ட உடனே வராங்க. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் இல்லையா, நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும், அப்பதான் நம்ம சாட்சியெல்லாம் சொல்லியிருப்போம். நல்லா ஏதோ ஒரு சக்சஸ், ஏதோ வெற்றி நடக்குது, நமக்கு நல்லது நடக்கும், நமக்கு சாட்சியெல்லாம் கூட நல்லா சொல்லியிருப்போம். அப்புறம் சரி ஆண்டு நம்மளை நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு, நல்லா இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ உடனே என்ன வந்துடும்? அடுத்து அப்போதான் சொல்லி தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மீட்டிங்லாம் கூட வச்சிருப்போம். அப்புறம் கேள்விப்பட்ட உடனே என்ன வந்துடும்? சத்துரு நமக்கு விரோதமாக அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவான் இல்லையா? அப்போதான் நம்ம நினச்சிருப்போம், இனிமேல் நான் ஒழுங்காக நான் பைபிள் படிப்பேன் அப்படின்னு நம்ம அப்போ தான் தீர்மானம் பண்ணியிருப்போம். இல்லை நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து இல்லையா, இனிமேல் நம்ம டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். அதை கேள்விப்பட்ட உடனே இப்போதான் நம்ம நினைப்போம், சரி இனிமேல் நான் ஒழுங்காக உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிலாம் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எடுத்த உடனே என்ன வரும்? போராட்டம் வரும். எடுத்த உடனே சத்துரு, அதை யாரு கேள்விப்படுவாங்க? சாத்தான் கேள்விப்படுவான் இல்லையா? அதனாலதான் நம்ம என்னன்னா சரி நம்ம சர்ச்சுக்கு போறோம், நம்ம எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம அசதியா இருந்து விடக்கூடாது. எப்பவுமே சத்துரு பாருங்க, எல்லாரும் அந்த சவுல் முடிஞ்சவொடனே எல்லாம் மூப்பர்கள் எல்லாம் ஒன்னா வர்றாங்க. எல்லாம் தாவீதுக்கு அவ்வளவு ஃபுல் சப்போர்ட், எல்லாம் அபிஷேகம் பண்றாங்க. நீர் எங்க கூட ராஜா வரும், எங்களுக்கு நீங்க தான் ராஜா, நீர் தான் எங்களை வழி நடத்தினீர், சவுல் இருக்கிறப்பவே நீர் தான் வழி நடத்தினீர், இப்போ நீர் எங்களை வழி நடத்தணும். அதை கேள்விப்பட்ட உடனே பிசாசு வந்துட்டான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விக்டரி வருது, ஒரு சக்சஸ், ஒரு காரியம் நல்லா நடக்குது அப்படின்னு உடனே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், அடுத்து என்ன வரப்போகுது? ஒரு போராட்டம் வரப்போகுது, சத்துரு வரப்போறான். அதனாலதான் பாருங்க, நீங்க சும்மா இருந்தா கூட உங்களுக்கு பசிக்காது. நான் ஃபாஸ்டிங் எது நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்ன உடனே தான் என்ன வந்துடும்? நமக்கு ரொம்ப பசிக்கும். அப்படி என்னன்னா அப்படி பலன் இல்லாம விட நடுங்குற மாதிரி இருக்கும், அப்படி மயக்க வர மாதிரிலாம் இருக்கும். இல்லை சாப்பிடாம மற்ற வேலையெல்லாம் நல்லா செய்வோம், மற்ற நாள்ல சாப்பிட கூட மறந்துடுவோம், அவ்வளோ பிஸியா இருப்போம். ஆனா உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்க போறேன் நீங்க முடிவு பண்ணுங்க, அன்னைக்குதான் என்ன வரும்? போராட்டம் வரும். அப்ப எப்பவுமே பாருங்க, நம்ம ஒரு கர்த்தருக்காக நமக்கு ஒரு வெற்றி நமக்கு கிடைக்குது, இல்லை ஒரு டெசிஷனை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற உடனேமே ஒரு போராட்டம் வரும். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அது யாரோட கிரியை? சத்துருவோட கிரியை. இப்ப இங்க வந்துட்டாங்க, பெலிஸ்தர் வந்துட்டாங்க. பெலிஸ்தர் என்னன்னா அதை கேள்விப்பட்ட உடனே தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. தாவீது ராஜாவா இருக்கிறாரு, அவர் பெரிய படைகள்லாம் இருக்கு, கோலியத்தை முறியடிச்சவர். ஆனா பயம் வந்த உடனே என்ன வந்துருச்சு? எங்க போயிட்டாரு? அரணிப்பான ஒரு இடத்துக்கு போனான் என்று சொல்லி. இது என்ன இடம் அப்படின்னா ஒரு அதுலாம் குகை, ஒரு கேவு, அதுக்குள்ள போய் அவர் ஒளிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு யுத்த வீரன், பராக்கிரமசாலி, அவர் நல்ல ராஜாவா இருக்கிறாரு, அவருக்கே பயப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இது. பெலிஸ்தர் ராட்சசர்கள் அவங்க அந்த நாட்களில். கோலியாத் பெலிஸ்தன் இல்லையா? கோலியாத் பெலிஸ்தன். அப்ப அது போல நம்ம நல்லா நம்ம ஆண்டருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னாலே நம்மளும் நடுங்கத்தக்கதான் என்ன வந்துடுது? சில சமயம் சில பிரச்சனைகள் வந்துடுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் அரணிப்பான, நமக்கு கர்த்தர் நமக்கு அரணா இருக்கிறார் இல்லையா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம என்னன்னா கர்த்தருக்குள்ள நம்ம பலப்பட வேண்டும். வர்ஷிப் டைம்லயும் பிரதர் ஜோயல் சொன்னாங்க இல்லையா, தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி. அப்ப அந்த நம்ம அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னோடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வருகிறது போல நமக்கும் ஒரு பயம் வரதா செய்யும். ஆனா நம்ம என்னன்னா ஆண்டவருக்குள்ள நம்ம நம்மளை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் நம்ம என்ன பார்க்கணும்? 18வது வசனம். பெலிஸ்தரோ ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். அந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்குல தான் பெலிஸ்தர் பரவி இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. அந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கு அப்படின்றது என்னன்னா அதை குறிச்சு நம்ம யோசுவா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஜாஷுவா சாப்டர் 15 verse 8ல அதை குறிச்சு பார்க்கிறோம். அந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கு அப்படின்றது என்னன்னா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அது ராட்சசர்களுடைய பள்ளத்தாக்கு, ராட்சச பள்ளத்தாக்கு. எருசலேமுக்கு தென்புறத்துல
இல்லையா? இன்னும் பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த இன்னும் பள்ளத்தாக்குக்கு அடுத்து வந்து இருக்கிறது தான் வந்து நம்ம அந்த ராட்சச பள்ளத்தாக்கு. அப்படின்னா பெலிஸ்தர் வந்து ராட்சசர்கள். அவங்க உருவமே நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா ரொம்ப ராட்சசர்களா இருந்தாங்க, ஜெயன்ஸா இருந்தாங்க. கோலியாத் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எவ்வளவு உயரமா இருந்தாரு? 6 அடி 6 முழமும் 1 ஜானும். அதுனா என்ன? 9 அடி 9 feet. அவர் கோலியாத் 9 அடி 9 feet 9 inches. அவ்வளோ ஜெயண்டா அப்படி இருந்தாரு. அவர் பார்த்து இஸ்ரவேல் படைகளை நடுங்கினாங்க இல்லையா? அவங்க ராட்சசர்களா அப்படி இருந்தாங்க. அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் ரெப்பாயும் பள்ளத்தாக்குக்கு பேரு என்ன பள்ளத்தாக்குனா வந்து ராட்சச பள்ளத்தாக்கு. அப்படி ஒரு ராட்சசர்களாக அவங்க இருந்தாங்க. இதை குறித்து நம்ம யோசுவாவில் நம்ம படிக்கிறோம். அடுத்து 19வது வசனம் படிக்கிறோம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போய் பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இப்ப இங்க என்ன ஆகுது? அவங்க வந்து பரவி இருக்கிறாங்க. தாவீதுக்கு பயம் வந்து அவர் பயந்துதான் ஒளிஞ்சிருக்கிறாரு அந்த அரணிப்பான இடத்துல போய். இப்ப தாவீது பாருங்க, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது, தாவீது வந்து பராக்கிரமசாலி, யுத்த வீரன். கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் படையே நடுங்கிச்சு இல்லையா? ஆனா தாவீது வந்து முறியடித்தாரு. ஆனாலும் பாருங்க, இங்க வந்து தாவீது பாருங்க, அவருடைய தானா உடனே அவர் வந்து ராஜாவாயிட்டாரு. அவருக்கு நல்ல படைகள்லாம் இருக்குது. உடனே அவர் போய் யுத்தம் பண்ணாம அவர் என்ன பண்றாரு? கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். தாவீது இடத்துல பாக்குற அந்த ஒரு நல்ல ஒரு அந்த ஞானத்தை நம்ம பார்க்க முடியுது. எல்லா டைம்லயும் பாருங்க, அவர் வந்து கர்த்தரிடத்துல போய் விசாரிப்பார். இந்த நான் யுத்தத்துக்கு போகலாமா என்று, இதை அவங்கள வந்து நான் பிடிப்பேனா என்று சொல்லி. நம்ம 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல கூட நம்ம அந்த ஜிக்லாக்ல அந்த அமலேக்கியர் வந்து தாவீதுக்கு விரோதமா வந்தப்ப வந்து தாவீது அப்பவும் கேட்பாரு, அவர்களை நான் பின்தொடரலாமா, அந்த தண்டை பின்தொடரலாமா, அவர்களை என் கையில நீர் ஒப்பு கொடுப்பீரா, அவங்கள வந்து நான் பிடிப்பேன் நினைப்ப தாவீது கர்த்தர் என்ன சொல்லுவார்? நீ போ, நீ அவங்கள நான் உன்னோட கருத்துல ஒப்பு கொடுப்பேன், நீ சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல கர்த்தர் சொன்னார் இல்லையா? அப்ப எப்பவுமே தாவீது பாருங்க, ஒரு யுத்தமா ஒரு ஏதோ பிரச்சனை வந்தாலும் அவர் சுயத்துல வந்து அவர் எந்த முடிவுகளையும் அவர் எடுக்கல. அவர் எப்பவுமே கர்த்தரிடத்துல வந்து விசாரிக்கிறார் இல்லையா? ஏன்னா வந்து கர்த்தருடைய பலத்தை வந்து அவர் சார்ந்து கொள்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்னன்னா வந்து நம்ம சுயத்துல இல்லையா, நம்ம நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? நீ உன் சுய புத்தின் மேல சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்துக்கள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி இல்லையா? அப்ப நம்ம சுய புத்தியின் மேல நம்ம எப்படி நம்ம சார்ந்து நம்ம எந்த டெசிஷனையும் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், நம்ம ஒர்க் பிளேஸா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல, நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையில, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம வந்து நம்ம சுயத்துல செல்ஃபா நம்ம வந்து எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம எப்பவுமே கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். ஏன்னா வந்து சங்கீதம் 139 தாவீது சொல்லுவாரு, சங்கீதம் 139 வசனம் 17, தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய ஆலோசனைகள் வந்து ஆச்சரியமானவைகள். நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் என்ன ஆயிரும்? நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் வந்து வீண். கர்த்தருடைய ஆலோசனை தான் நிலைத்து நிற்கும் இல்லையா? மனுஷனுடைய ஆலோசனைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை தாவீது அறிந்தனால தான் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரிடத்துல போய் அவர் விசாரிக்கிறார். ஆமென். என்ன எல்லாம் கேக்குறீங்களா? அமைதியா இருக்கிறீங்க, என்னமோ சொல்றீங்க, நாங்க வந்து அப்படியே கேக்குறீங்களா? அப்ப நம்ம யார்கிட்ட விசாரிக்கணும்? கர்த்தர்ட்ட விசாரிக்கணும் இல்லையா? நம்ம சுயத்துல அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவுகளையும் நம்ம எடுக்கவே கூடாது இல்லையா? அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறோம்? தாவீது இடத்துல ஒவ்வொரு டைமும் அவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிற கர்த்தரோட ஆலோசனை தான் நித்தியமான ஆலோசனை. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறைக்குமாய் வந்து நிலைத்து நிற்கும் என்று சொல்லி சங்கீதம் 33:11 நம்ம வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு. அப்ப கர்த்தரிடத்துல போய் கேட்ட உடனே
கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ போ, நான் உன்னை வந்து பெலிஸ்தரை வந்து உன்னோட கரத்துல நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ அடுத்து வந்து அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த பெர்மிஷனை வாங்கின உடனே நம்ம யுத்தத்துக்கு போகிறாரு தாவீது. வசனம் 20வது வசனத்தை நம்ம யாராவது வாசிப்போம். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்படினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். ஆமென். அப்ப தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, அப்ப அவங்க வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்குல தான் அவங்க வந்து பரவி இருக்கிறாங்க இல்லையா, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க பெலிஸ்தர். இந்த பாகால் பிராசிம் அப்படின்றது வந்து ஒரு மலை, அந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கு மத்தியில பக்கத்துல ஒரு மலை. இப்ப இந்த பெலிஸ்தர் வந்து என்னட்டாங்க, எங்க வந்துட்டாங்க, அந்த ஹில்லுக்கு, அந்த மவுண்ட் பெராசிம் அந்த இடத்துக்கு. பாகால் அப்படின்றது வந்து ஒன்னே விக்கிரகங்கள் அப்படி அதை குறித்து கிடையாது, இது வந்து ஒரு மலை. இதை குறித்து வந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். யாராவது எடுத்தவங்க அதை வாசிக்கலாம். ஏசாயா 28:21. Isaiah chapter 28 verse 21. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழுப்பினது போல கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். ஆமென். ஸோ அதான் அந்த காரியம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அபூர்வமான கிரியைகளையும் இல்லையா, ஆண்டவர் வந்து கிரியாய அபூர்வமான கிரியை செய்யவும் தன் வேலையை அபூர்வமான வேலையை செய்யவும் பெராத்சீம் மலையிலே எழுமினது போல. அப்ப அந்த பால் பிராசிம் அப்படின்றது ஒரு மலை இல்லையா, அது ஒரு மலை. அந்த மலையில வந்து அந்த மலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, அந்த பாகால் பிராசிம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி. அப்ப அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து என்னன்னா சத்துருக்களை வந்து உடைத்து ஓட பண்ணுகிறார். உடைத்து ஓட பண்ணுகிறது அப்படின்னா எப்படி, ஒரு தண்ணியை ஒரு மதகை திறந்து விட்டா எப்படி தண்ணி உடைச்சு ஓடும்ல, தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல அப்படியே ஒரு தண்ணி வெள்ளம் போல அப்படி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும் இல்லையா. அது மாதிரி என்னன்னா அந்த மலையில இருந்து பெலிஸ்தரை வந்து தாவீது வந்து முறியடிக்கிறார், துரத்தி அப்படி அவ்வளோ முறியடிச்சு அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு தாவீது அந்த பெராத்சி மலையில. அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து அந்த இடத்துக்கு முறியடிச்சு அந்த இடத்துக்கு வந்து தாவீது வந்து பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார். அந்த பேல் பிராசிம் அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம சொல்றாங்க. அந்த இடத்துக்கு அந்த பேல் பிராசிம் பெராசிம் மலை அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இந்த லார்ட் ஆஃப் பிரேக் த்ரூ இல்லையா, he has broken through the enemy instead of breaking through of water. அந்த தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல அதை தான் வந்து அந்த பேல் பிராசிம் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த லார்ட் ஆஃப் பிரேக் த்ரூ, ஒரு திருப்பு முனை அந்த இடத்துல உண்டாகிறது. அப்படி தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல சத்துருக்களை கர்த்தர் உடைத்து ஓட பண்ணுகிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று உன் சத்துருக்களை துரத்தி அவைகளை அழித்து போடு என்று நமக்கு கட்டளை இடுகிறாராம். அப்ப கர்த்தரே என்னன்னா அவங்களுக்கு முன்பாக போய் அந்த சத்துருக்களை வந்து அப்படி தண்ணீர் உடைத்து ஓடுகிறத போல உடைத்தோட பண்ணுகிறார் இல்லையா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு விரோதமா வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் இல்லையா, அப்படி ஒரு பெரிய படையா வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆவியானவர் கொடியேற்றுவார். கொடியேற்றுவது மாத்திரமல்ல, என்னன்னா தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறத போல இல்லையா, அப்படி தண்ணீர் உடைச்சு ஓடிச்சுன்னா என்ன ஆகும், எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிடும்ல. அது போல நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் வந்து உடைத்தோட பண்ணுவார். அதுதான் அந்த இடத்துக்கு பேர் வந்து பாகால் பிராசிம்னு அவர் பேரிடுறார். பேல் பிராசிம் அப்படின்னா என்னன்னா இந்த லார்ட் ஆஃப் பிரேக் த்ரூ அந்த இடத்துல ஒரு திருப்பு முனை, ஒரு வெற்றி நமக்கு உண்டாகிறது இல்லையா. அதுக்காக கர்த்தருக்கு மகிமை நம்ம செலுத்தோம். ஆமே நம்மளோட சத்துருக்களை கர்த்தர் அப்படியாக தண்ணீர் உடைத்து ஓடுகிறத போல உடைத்து ஓடுவார். அதனால வந்து ஐயோ எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையா இருக்குது, போராட்டமாவே இருக்குது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதுல நம்ம அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள்ள பலப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு வந்து கிருபையை கொடுப்பார் இல்லையா. தாவீது உம்மால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து செல்வேன், ஒரு மதிலை நான் தாண்டுவேன். அப்ப நம்மளால நம்ம சுயபலத்துல எதையுமே நம்மளால செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது, சேனைகளுக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு
உயர்ந்த அடைக்கலாம். அப்ப கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது என்ன பண்ணுவார்? நம்முடைய சத்துருக்களை தண்ணீர்களை உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் வந்து உடைத்து ஓட பண்ணுவார். நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற சத்துருக்கள், ஆமென், நம்முடைய சபைக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உடைத்து ஓட பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அப்படியாக ஆண்டவர் வந்து அந்த நாள்ல அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை வந்து கர்த்தர் வந்து கட்டளை எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 21. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள், அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். ஆமென். அப்ப என்னன்னா அந்த இடத்துல வந்து பெலிஸ்தர் வந்து விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து ஓடிட்டாங்க. அந்த இடத்துல வந்து என்னன்னா அவங்க வந்து அந்த இடத்துல விக்கிரகங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களோட விக்கிரகங்கள் எல்லாம் தாவீதும் அவன் மனுஷரும் அவைகளை வந்து அவங்க சுட்டரித்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப விக்கிரகங்களை வந்து சுட்டரிக்கணும். சவுல் இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கீழ்படியலை இல்லையா? பழைய ஏற்பாடுல நம்ம வாசிச்சோம்னா நிறைய இடத்துல வந்து ஆண்டவர் வந்து கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது, நான் உங்க சத்துருக்களுடைய தேசத்தெல்லாம் அவங்க கரத்துல நான் ஒப்பு கொடுப்பேன், அவங்கள வந்து நீங்க அந்த தேசத்தை நீங்க சுதந்திரிக்கும் பொழுது அவங்களோட இருக்கிற முறைமைகளை நீங்க கை கொள்ளாதீங்க, அவங்களோட விக்கிரகங்களை நீங்க இச்சிக்க கூடாது, அதெல்லாம் நீங்க சுட்டரிக்கணும், அதுல இருக்க வெள்ளியையோ பொன்னையோ நீங்க வந்து இச்சிக்க கூடாது அப்படின்னு கர்த்தர் வந்து அவங்களுக்கு நிறைய பிரமாணங்களை வந்து ஆண்டவர் சொல்லுவார். அப்ப வந்து அந்த புறஜாதி மக்களோட காரியத்தை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அதை வந்து இச்சிக்காதீங்க, அதுல இருக்க வெள்ளியோ பொன்னையோ இச்சிக்காதீங்க, அதை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க, அது சாபத்தீடானது, அது கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்லாம் கர்த்தர் சொல்றத இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை எடுத்தவங்க நம்ம விரைவா வாசிப்போம். உபாகமம் 7, 25, 26. ஆமென். அப்ப கர்த்தர் கொடுத்த பெருமான அந்த விக்கிரகங்களை சுட்டரிச்சிடணும். நீயே அதுல இருக்கிற வெள்ளிய பொண்ணை வந்து நீ இச்சிக்க கூடாது, அதை கர்த்தருக்கு அருவருப்பு, அதை வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, அது சாபத்தீடானது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. பிரியமானவர்களே, நம்ம வந்து என்னன்னா ஆண்டு நம்மளே நல்லா ஆசீர்வதிச்சு இல்லையா வைத்திருக்கும் பொழுது இல்லையா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். விக்கிரகங்களா வந்து எந்த காரியத்தையும் நம்ம வந்து இச்சிக்க கூடாது இல்லையா? புறஜாதி மக்களுடைய முறைமைகளை நம்ம கை கொள்ள கூடாது. அதெல்லாம் நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, புறஜாதி மக்களோட சேர்ந்து அவங்க செய்யறதெல்லாம் நம்மளும் செய்யறோம். இப்போ அவங்க நல்ல கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, அது ரொம்ப விலையுயர்ந்த ஒரு கிஃப்ட், அது நல்லா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தீடானதை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அதுலலாம் நம்ம கவனமா நம்ம இருக்கணும் இல்லையா? புறஜாதி மக்களோடு நம்ம வந்து we can have friendship but we cannot have fellowship. அதுல நம்ம கவனமா இருக்கணும். அவங்களோட நம்ம பழகலாம், பேசலாம், ஆனா அவங்களோட முறைமைகளை நம்ம கற்றுக்கொள்ள கூடாது இல்லையா? ஆண்டவர் நம்மளை நல்லா ஆசீர்வதித்து உயர்த்தும் பொழுது நம்ம ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் இல்லையா? விக்கிரகமா இப்ப லிட்டரலா விக்கிரகமா இல்லாம இருக்கலாம், பட் விக்கிரகமா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னத்தை நம்ம அதை நம்ம கொண்டு வரக்கூடாது. அது மேல அதை நம்ம இச்சிக்க கூடாது. அதுல நம்ம கவனமா இருக்கணும். அதெல்லாம் சீ என்று நம்ம சுட்டரிக்க கடமை அப்படின்னு சொல்ல. அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். பெலிஸ்தர் திரும்ப வந்து ரெப்பாயம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். பாருங்க, முதல்ல வந்து அவங்க போயிட்டாங்க, அவங்க வந்து தோற்று அவங்க போயிட்டாங்க. தாவீதுக்கு கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்துட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தாவீதுக்கு. அப்ப உடனே ரொம்ப சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு நடக்குதாங்க, திரும்பவும் வராங்க அவங்க. அதே போலதான் பிரியமானதில் நமக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்போம், நம்ம அப்படின்னு நினைக்கலாம். சரி, இப்ப நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம்னு. ஆனா என்ன ஆயிருது, பிசாசு என்ன பண்ணுவான், திரும்பவும் வருவான். அவன் ஒரு தடவை வந்து நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டான், அவன் திரும்பவும் வருவான். ஏன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏன்னா உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் இல்லையா? வகை தேடி சுற்றி திரிகிறான். பிரியமானவர்களே, நம்ம வந்து ஓகே, நான் நல்ல
உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப சரி நான் காலையில் நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டேன், அதனால எனக்கு நல்லா நடக்கும், எல்லாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் கூடாது, ரிலாக்ஸ் பண்ணிடக்கூடாது. காலையில் உன் விதையை விதை, மாலையில் உன் கைகளை தளர விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ உனக்கு தெரியாது. நான் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டேன் போதும் அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடாக நம்ம உட்கார முடியாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அசதியா இராம நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நாங்க எப்ப நம்ம அசருவோம், எப்ப நம்ம உட்காருமோ அப்படின்னு யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கா? சத்துரு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, இவங்க வந்து முறியடிக்கப்பட்டுட்டாங்க பெலிஸ்தர்கள். ஆனா என்ன பண்றாங்க? திரும்பவும் வர்றாங்க. அது போல பிசாசு. கடைசி வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. கடைசி வரைக்கும் நமக்கு யுத்தம் உண்டு. அதனால நம்ம எப்பயுமே வந்து காலம் சமீபமா இருக்கிறது. அதனால எப்பவுமே நீங்க விழிப்பா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்துல நிறைய நமக்கு வந்து ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. அதெல்லாமே அப்படி நம்ம எப்பவுமே நம்ம வந்து இப்ப நிறைய பேரோட வாழ்க்கையில பார்த்தோன்னா நல்லா மண்டே டு ஃப்ரைடே ஓகே நல்ல டிவோஷன் டைம் இருக்கும் அவங்களுக்கு. காலையில எழுந்திரிப்பாங்க, ஜெயா பார்த்து காலையில எழுந்திரிப்பாங்க, அப்படியே மண்டே டு ஃப்ரைடே ஒரு நல்ல டிவோஷன், நல்லா வசனம்லாம் வாசிப்பாங்க, ஜெபமான எல்லாம் ஓகே. வீக்கெண்டு நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணேன், கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா தூங்கி நான் வீக் ஃபுல்லாக நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், நல்லா எல்லாம் பண்ணியாச்சு, சரி நான் வீக்கெண்டில் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன். என்ன சொல்கிறேன், என்ன பண்ணுவோம் நம்ம அப்படி நல்லா தூங்கிடுவோம். எல்லாம் நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சு அப்படி நம்ம கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருப்போம். ஆனால் அப்போ தான் இந்த வெக்கேஷன் டைமு, வீக்கெண்டு டைமு, அப்போல்லாம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிசாசு ரொம்ப அலர்ட்டாக இருப்பான் அந்த டைமில். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவான், நமக்கு என்னத்தை வைப்பான், கண்ணியை வைப்பான். நம்ம தான் வெக்கேஷன் போகிறோம், அவனுக்கு என்ன கிடையாது, பிசாசுக்கு வெக்கேஷன்லாம் கிடையாது இல்லையா. ஸோ வி ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல் அண்ட் வெரி அலர்ட் இல்லையா. நம்ம அதை ரொம்ப வந்து நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா சத்ரு நம்மளை என்ன பண்ணிடுவான், போட்டு தள்ளிடுவான். அதனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா. அப்போ திரும்பவும் வராங்க. அப்போ வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. அப்ப இப்பவும் பாருங்க, தாவீது முதல் தடவை கர்த்தர்ட்ட கேட்கிறாரு, கர்த்தர் வந்து ஒரு நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு, அவங்கள முறியடிச்சிட்டாரு. 2வது தடவை வராங்க. இப்ப வந்து தாவீது சரி அதே போல நான் முறியடிக்க போறேன், அதே போல நான் போய் அவங்கள டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போல. He was very wise. தாவீது என்ன பண்றாரு, 2வது தடவையும் வந்து கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறாரு. கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, முதல் தடவை நீ பண்ண மாதிரி நீ பண்ணாதன்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கிறாரு. முதல்ல என்ன சொன்னாரு, நீ நேரா போய் அவங்கள அந்த பெராத்சி மலையில நீ முறியடிக்க சொன்னாரு ஆண்டவர் இல்லையா. அதே சத்ரு தான் 2வது தடவை வர்றான் திரும்பவும். கர்த்தர் வந்து இப்ப வந்து ஆண்டவர் வந்து ஒரு டிஃபரெண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அதே போல நம்மளோட வாழ்க்கையிலே பாருங்க, ஒரே பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மாதிரி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருப்போம். இப்ப அதே பிரச்சனை வந்து நமக்கு வர்றப்ப வந்து அதே ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்த முடியாது, அதே மாதிரி நம்ம செயல்பட முடியாது இல்லையா. கர்த்தர் வந்து இங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளானை கொடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அவங்களுக்கு நேரா போகாத, நீ அவங்கள சுத்தி பின்னாடி இப்ப பக்க வழியில போய் அந்த முசுக்கொட்டை செடிக்கு எதிராக இருந்து அவங்க மேல பாய்ந்து போ அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த முசுக்கொட்டை செடின்றது மல்பரி ட்ரீ, அதான் வந்து பாக்கா ஷ்ரப் அப்படின்வாங்க, பாக்கா அப்படின்ட்டு அதை சொல்லுவாங்க, பாக்கா ஷ்ரப். அந்த மல்பரி ட்ரீ, நம்ம அந்த பட்டுப்புழுக்கள்லாம் வளர்ப்போம் இல்லையா, அந்த பட்டுப்புழு அந்த செடி மல்பரி ட்ரீ, அதான் முசுக்கொட்டை செடி. அது அந்த பள்ளத்தாக்குல அந்த இடத்துல நிறைய இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன சொல்ற, நீ அவங்களுக்கு நேரா போகாம அவங்க பின்னாடி போய் சுத்தி போய் அந்த செடிகளுக்கு எதிராக இருந்து அவங்க மேல பாய்ந்து போ அப்படின்னு கர்த்தர் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிய தாவீதுக்கு கொடுக்கிறார் இல்லையா. அப்ப நம்மளோட வாழ்க்கையில பாருங்க, ஒரே ப்ராப்ளம் இல்லையா நமக்கு வர்றப்ப, போன தடவை நான் அப்படி உபவாசம் பண்ணி ஒரு 2 நாள் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணேன், அந்த ப்ராப்ளம் சரியாயிருச்சு, திரும்பவும் வந்து அந்த ப்ராப்ளம் வருது, அதே போல நான் சரி செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. கர்த்தர் வந்து வேற மாதிரி செயல்பட சொல்லுவார், நம்மள வேற மாதிரி ஆண்டவர் நம்மளை நடத்துவார் இல்லையா. அப்ப நான் இப்படித்தான் செஞ்சேன், இது எனக்கு தெரியும், போன தடவை எனக்கு வெற்றி கிடைச்சிச்சு, அப்படியே தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு நம்ம அடமெண்டா இருக்க முடியாது.
இல்லை சம்டைம்ஸ் நம்ம வந்து என்னன்னா ஆண்டவர் கூட வழி இடம் கொடுக்க மாட்டோம். எனக்கு இது தெரியும், இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால வந்து நான் செய்ய போறேன்னு என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து நம்ம சுயத்துல நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஆண்டோடைய ஞானமா நம்ம நடந்து கொள்ளணும். ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்ய சொல்றாரோ, எப்படி செய்ய சொல்றாரோ அப்படிதான் நம்ம செயல்பட முடியும், செயல்பட வேண்டும் இல்லையா. கர்த்தர் இங்க சொல்றாரு, நீ நேரா போகாத, சுத்தி போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். 24. முசுக்கட்டை செடிகளை நுனியிலே சொல்லுகிற இறைச்சலை கேட்கும் பொழுது சீக்கிரமா எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஆமென். அப்ப கர்த்தர் எங்க சொல்றாரு, முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லும் இறைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமா எழும்பிப்போ அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப வந்து என்னன்னா, அந்த முசுக்கொட்டை செடி, அந்த மல்பரி ட்ரீல வந்து அந்த லீவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரம்பிளிங் நாய்ஸ் அதை கேட்க பண்ணுகிறாரு கர்த்தர் அந்த செடியில. அப்ப அதை கேட்ட உடனே பெலிஸ்தர் வந்து பயந்துடுறாங்க. இதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஒரு சில இடங்கள்ல நம்ம படிக்கிறோம். இப்ப 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமா யாரு அசீரியர்கள் வந்து பாளையம் இறங்கி இருப்பாங்க. அசிரியன்ஸ். அப்ப பாளையம் இறங்கி இருக்கிறப்ப கர்த்தர் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ரதங்களின் சத்தம், குதிரைகளின் சத்தம், ராணுவங்களின் சத்தத்தை அந்த இறைச்சலை கேட்க பண்ணின உடனே அவங்க பயந்துருவாங்க. இஸ்ரவேல் ராஜா வந்து எத்தியோப்பிய ராஜா மற்ற ராஜாக்களோட சேர்ந்து நம்மளை முறியடிக்க வர்றாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போயிடுவாங்க அவங்க. ஏன்னா கர்த்தர் அதை கேட்க பண்ணுவார் அந்த சத்தத்தை. அதே போலதான் வந்து பாருங்க, இங்க வந்து அந்த முசுக்கொட்டை செடியில நுனியில அந்த இறைச்சலை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா வேத ஆராய்ச்சியாளர்கள், கர்த்தரே வந்து அந்த செடி மேல வந்து ஆண்டவரே நடந்து போனார் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னே பெலிஸ்தர் வந்து அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா கர்த்தர் நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் நடந்து போகிறப்ப பூமி அதிர்ந்து சீனாய் மலையும் அசைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 68 7-8 வசனங்களை வாசிக்கிறோம். சங்கீதம் 68 7-8 வசனங்கள்ல கர்த்தரே அதை யாராவது எடுத்துவாங்க நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 68 7-8 வசனங்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று ஆந்திர வழி நடந்து வருகிறீர்கள். பூமி அதிர்ந்தது, தேவனாகி உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. ஆமென். அப்ப கர்த்தரே நடந்து போகிறப்ப என்னன்னா, பூமியை அதிர்ந்து போகும், சீனாய் மலையும் அசையுது. அப்ப அந்த முசுக்கொட்டை அந்த மல்பரி செடியில வந்து அந்த இறைச்சலை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். அவரே நடந்து போகிறார். அந்த இறைச்சலை சத்தம் கேட்ட உடனே பெலிஸ்தர் வந்து என்ன பண்றாங்க, அவங்க பயந்து அவங்க போயிடுறாங்க, அவங்க ஓடி போகிறாங்க. அப்ப கர்த்தர் என்ன சொல்ற, அந்த சத்தத்தை நீ கேட்கிறப்ப நீ சீக்கிரமா எழும்பிப்போ அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. உடனே வந்து கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு, நீ உடனே தாமதிக்காத, அந்த சத்தத்தை நீ கேட்கிறப்ப நீ உடனே எழுப்பிப்போ அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தரே வந்து அவர் வந்து இடைப்படுவார். அந்த சூழ்நிலை கர்த்தர் வந்து அவர் வந்து என்னன்னா அந்த சூழ்நிலை இடைப்பட்டு ஆண்டவர் என்னன்னா நம்மள அந்த ஆண்டவர் அந்த காரியத்துல இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, சீக்கிரமா எழுப்பிப்போன்னு சொல்றாரு. உடனே நீ வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலையில கர்த்தர் வந்து நம்மளை வந்து செயல்பட சொல்லும்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அப்படியே வந்து நம்ம தாமதம் பண்ணக்கூடாது. உடனடியாக எழுந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த we have to take action இல்லையா. ஆண்டவரத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சா, நீ உடனே உட்காந்து புலம்பிட்டு அழுதுட்டு அப்படி இல்லாம உடனே நீ உபவாசம் பண்ணி நீ ஜெபம் பண்ணு, இல்ல உடனே வந்து நீ வந்து போய் ஒரு ஆலோசனை செய், இல்ல இந்த காரியத்தை உடனே நீ செய் அப்படின்னு கர்த்தர் நம்மகிட்ட பேசுற. இல்ல ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த காரியத்தை நீ போய் செய், நீ இந்த ஒரு ஊழியத்தை நீ செய் அப்படிலாம் ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோட இடைப்படுகிறார் அப்படின்னு பொழுது நம்ம வந்து இம்மீடியட்டா அதுக்கு ஒபே பண்ணி நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம அப்படியே நான் உட்கார்ந்துட்டு நம்ம வந்து அப்படி டிலே பண்ணக்கூடாது. சீக்கிரமா நீ எழும்பிப்போ, அந்த சத்தத்தை கேட்டோன்னே எழும்பு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம செயல்படணும். நம்ம வந்து கால தாமதம் பண்ணக்கூடாது இல்லையா. அதை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த கர்த்தர் வந்து அந்த சத்தத்தை கேட்க பண்ணின பொழுது அந்த பெலிஸ்தர் வந்து முறியடிக்கப்படுறாங்க, அவங்க பயந்து ஓடிடுறாங்க. உடனே என்னென்ன அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க பயந்து போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தாவீது வந்து கர்த்தருடைய ஆண்டவருடைய அந்த ஆலோசனையின்படி உடனே எழும்பி கிரியை செயல்பட ஆரம்பிச்ச உடனே சத்துருக்களை என்ன பண்றாரு தாவீது, அவர் ஓட விரட்டுகிறார் இல்லையா. கேபா துவக்கி
கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ அது வந்து என்னன்னா, முதலையாவது தாவீது போய் வந்து சடனாக அவங்க மேலே விழுந்து அவங்கள வந்து முறியடிக்கிறார். இந்த டைம் என்னன்னா, கர்த்தரே அவங்களுக்கு முன்பாக நடந்து போனதுனால அவங்க வந்து அவங்களே பயந்து முறியடிஞ்சு ஓடிட்டாங்க. இவர் அவங்கள வந்து துரத்தி அவங்கள வந்து முறியடித்து வெற்றியை வந்து பெற்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த தாவீதுட்ட இந்த ஒரு காரியம் பாருங்க. அவர் வந்து ஆண்டவரோட ஆலோசனை கேட்கிறாரு. ஆண்டவரோட ஆலோசனைக்கு சத்தத்துக்கு அவர் வந்து கீழ்ப்படுகிறார் இல்லையா? அந்த ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். பழியை பார்க்கல கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களை நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம் இல்லையா? நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து நம்ம கால தாமதம் செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடந்து இம்மீடியட்டா நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கிறப்ப கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு வந்து வெற்றியை கொடுப்பார். இதே வந்து சம்பவத்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இதே சம்பவம் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். அங்க பார்த்தோம்னா அந்த கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கிறோம். கடைசியில என்னன்னா, இதுக்கப்புறம் தாவீதுடைய கீர்த்தி எல்லா இடத்துலையும் பரம்பினது. தாவீதுக்கு கர்த்தர் வந்து பெரிய வெற்றியை கொடுத்ததுனால அவருடைய புகழ் எல்லா இடத்துலயும் பரம்பினது. எல்லா ஜனங்களுக்கும் வந்து தாவீதை குறித்தான பயத்தை கர்த்தர் உண்டு பண்றாரு. எல்லாரும் வந்து தாவீதுக்கு பயந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப என்ன, தாவீது வந்து கர்த்தரத்துல விசாரிக்கிறாரு. அந்த ஆண்டவரோட ஆலோசனையின்படி காரியங்களை செய்தது நிமித்தம் வந்து கர்த்தர் அவருக்கு வெற்றியை கொடுக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பெலிஸ்தேர் அப்படின்றது பிசாசை குறிக்கிறது, சத்துருவை குறிக்கிறது. அவன் நமக்கு விரோதமா இல்லையா? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாரு, ராஜா ஆயிட்டாரு அப்படின்றதுனால அவன் வந்து பயந்து சும்மா இருக்கல. பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமா வந்தாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளை பார்த்துட்டு பிசாசு வந்து ரொம்ப பயந்துட்டுலாம் போயிட மாட்டான் இல்லையா? ஐயோ இவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க கரெக்டா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் எப்பயும் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப நம்ம தாவீதை போல ஆண்டவருடைய அரணிப்பான அவர் தான் நமக்கு அரண், அவர் தான் கோட்டை. நம்முடைய சுய புத்தியை நம்ம சாயாம நம்ம கர்த்தரையே நம்ம சார்ந்து கொண்டு அவரிடத்துல ஆலோசனை கேட்டு இல்லையா, அப்படியாக நம்ம வந்து நம்ம செயல்படும் பொழுது இல்லையா, நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் இல்லையா, ஆண்டவர் வந்து நம்ம கூட இருந்து இல்லையா, நமக்கு முன்பாக கர்த்தரே போய் சத்துருக்களை எதை உடைத்தோடுகிறது போல, தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் நம்ம சத்துருக்களை உடைத்தோட பண்ணி நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஒரு திருப்பு முனை கர்த்தர் கட்டளை இடுவார். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனை காட்டி நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர் இல்லையா? அதனால பிரச்சனைகளை போராட்டங்களை கண்ட வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம கர்த்தருடைய கரத்துல நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? கோலியாத்தை முறியடித்தார் தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டபடினால்தான். பெலிஸ்தர் திரும்ப வந்த பொழுது அவங்கள பெராத்சி மலையில அவர் வந்து முறியடித்தார். அந்த முசுக்கொட்டை செடி நுனியில அந்த இறைச்சலை கேட்ட பொழுது கர்த்தரே இவர்களுக்கு முன்பாக நடந்து போனார். ஆமென். அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரத்துல விசாரிக்கும் பொழுது கர்த்தரே அந்த பிரச்சனையில இறங்கி வருவார். கர்த்தரே வந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த இடத்துல பாருங்க, 2வது டைம் அவங்க வர்றப்ப அவங்க அந்த இறைச்சலை கேட்டோடனே அவங்களே பயந்து ஓடிச்சாங்க பெலிஸ்தர்கள். அவங்க தாவீது ஜஸ்ட் அவங்கள வந்து அப்படி துரத்தி கொண்டு அந்த அந்த கேபா துவங்கி கேசர் எல்லை மட்டும் அவங்கள துரத்தி அவரை முறியடிக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோட வாழ்க்கையிலையும் பெரிய வெற்றியை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்ம மத்தியில பேசின அவருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசீர்வாதங்களிலும் சரி, நம்முடைய சோதனைகளிலும் சரி, நாம் எவ்விதமாய் how do we respond, அதை நம்முடைய பிள்ளைங்க கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தியானித்த அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? யாராவது ஒரு 5வது வசனம், 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 5வது வசனம் அல்ல, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 12வது வசனம் ஒரு வாசிக்கலாமா? கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று
எதனால தாவீது ராஜாவாக்கப்பட்ட? யாருக்காக ராஜாவாக்கப்பட்டான்? கர்த்தருடைய ஜனங்களுக்காய். தாவீதுக்கு அந்த உணர்வு இருந்தது. சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதங்கள் நம்மை நோக்கி வரும்போது நம்ம என்ன நினைச்சிடறோம்? ஓ, நான் எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையா இருக்கிறேன், நான் பண்ற உபவாசங்கள், நான் எவ்வளவு உபவாசிக்கிறேன், எவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளவு வசனம் வாசிக்கிறேன், அது அவ்விதமாய் நாம நினைக்கிறோம். நம்ம கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் தேவனை நோக்கி ஏன் ஆண்டவரேன்னு கேட்கிறோம். அதே கேள்வி ஆசீர்வாதங்கள் வரும்போது கேட்கணும். ஆண்டவரே, எதற்காக இந்த ஆசீர்வாதம்? இதை கொண்டு நான் என்ன செய்யணும்? இதை கொண்டு நான் எவ்விதமாய் மகிமைப்படுத்தணும்? நாம் அதை செய்ய அவ்விதமாய் நடக்க நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்ப்பாங்க. பாருங்க, 12வது வசனத்துல தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை கர்த்தர் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்திருந்தார். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது தேவன் சாலொமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் மகஞ்சரின் பிராணனையும் வீடிச ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் வேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் நான் உன்னை அபிஷேகம் பண்ணி என் ஜனத்தினுடைய நியாயத்தையும் விசாரிப்பையும் கேட்கும்படிக்காய். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் நாம நினைக்கலாம், அது அவங்க உங்களுடைய சரீர மாம்ச பலத்தினாலேயோ இல்ல நீங்க ஞானம் உள்ளவர்கள் அவர்களை வளர்க்க வேண்டும் என்கிற காரியத்தினாலேயோ கற்றுக் கொடுக்கல. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள். அதே போல நாம் ஒரு அலுவலகத்திலேயோ எங்கேயோ நாம் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள். சகலரும் அவருடைய கிரியைகளா இருப்பாங்க. அவங்க பிலீவர்ஸோ நான் பிலீவர்ஸோ வேற விஷயம். நாம் எங்கிருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் என்னுடைய சொந்த தகுதியினால் இதை நான் பெற்றுக்கொண்டேன், என் பக்தி முயற்சியினால பெற்றுக்கொண்டேன், நான் என்னுடைய பராக்கிரமத்தினால இதை பெற்றுக்கொண்டேன் என்று இல்லாமல் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் வைராக்கியமாய் இருக்கிறார். அதற்கு ஒரு கருவியாய் அப்பிரயோஜனமான எண்ணை பயன்படுத்துகிறார் என்கிற சிந்தை நமக்கு இருக்கணும். இன்றைக்கு வசனத்துல கேட்டது போல சோதனைகளின் மத்தியில நாம் எச்சரிக்கையா இருக்கிறதை விட பல மடங்கு ஆசீர்வாதங்களின் மத்தியில எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நம்ம ஆசீர்வாதிக்கப்படும் பொழுது, அதுவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அது சத்ருவுக்கு பிடிக்காது. அவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா மிரட்டி பார்ப்பான், நிச்சயமா மிரட்டி பார்ப்பான். ஆனா அந்த வேளைகளில் எல்லாம் நம்முடைய ஜெயத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வது, பாதுகாத்துக் கொள்வது கர்த்தரிடத்துல. இது என்னுடைய பலத்தினால, என்னுடைய பரிசுத்தத்தினால கர்த்தர் கொடுத்ததல்ல. பிறருக்கு நான் ஏதோ செய்யும்படிக்காய், பிறருக்காய் நான் திறப்பில் நிற்கும்படிக்காய், பிறரை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்விலே கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த ஒரு சிந்தை நமக்கு வேணும். அது நமக்கு இருந்ததுன்னா நம்முடைய பிள்ளைகள்கிட்ட அது தானா. அவர் பாருங்க, தாவீது சொன்னாரு, அடுத்து சாலமோன் சொல்றாரு. சாலமோன் ஒரு படி மேல போய் கர்த்தரே சொல்றாரு, நீ ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் சம்பாத்தியத்தையும் கேட்கல, ராஜ்யபாரத்தையும் கேட்கல, ஆனா என் ஜனங்களை ஆளும்படிக்காய் ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டாய், உனக்கு எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம குடும்பத்துல நாம தான் நம்முடைய குடும்பத்தின் ராஜாவும் ராணியுமா இருக்கிறோம். கர்த்தர் நமக்கென்று ஒரு ராஜ்யபாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ராஜ்யபாரத்தை, அது குடும்பமா இருக்கலாம், அலுவலகமா இருக்கலாம், சமூகமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், ஒரு ராஜ்யபாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம தாவீதை போல சொல்லுவோமா? தன்னுடைய ஜனங்களின் நிமித்தம், தன்னுடைய பிள்ளைகளின் நிமித்தம் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அந்த எண்ணம் நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கும்படிக்காய் கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரிடத்துல நோக்குவோமா? ஒரு சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்காய் ஜெபித்த பொழுது, அவர்களுடைய வாழ்வில் பல வருடங்களாய் குழந்தைகள் இல்லாமல் இருந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவங்க அடுத்த முறை சந்தித்த பொழுது அவங்க சொன்னாங்க, ஆனா அன்னைக்கு நாங்க கேட்க கூட இல்லை, நீங்க பாரத்தோடு ஜெபித்தீங்க, எங்களுக்கு கைகூடி வந்தது என்று சொன்ன பொழுது நான் அவர்களிடத்துல திரும்ப சொன்னேன், கர்த்தர் உங்கள் மேல் வைராக்கியமா இருக்கிறார். நீங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு வைராக்கியம் கொள்ளுங்க. இதுல எனக்கு அங்க வேலையே கிடையாது. அவர் ஒரு கழுதையை கொண்டு தீர்க்கதரிசி இடத்துல பேச முடியும் என்றால் எவரை கொண்டும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். அவர் உங்களிடத்துல இல்லாத காரியத்தை இன்று இருக்க பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு நாம பாடினது போல அசாத்தியங்களை செய்கிறவர் அவர்.
அசாத்தியங்களை செய்கிறவர் அவர். நம்முடைய வெற்றிகளில் எல்லாம், நம்முடைய தாழ்வில் எல்லாம், நம்முடைய உயர்வில் எல்லாம் நாம் அவரை பார்த்து கேட்க வேண்டியது, நான் இன்னும் உமக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னும் எவ்விதமாய் ஓடணும் ஆண்டவரே, இன்னும் எவ்விதமாய் கீழ்ப்படியணும் ஆண்டவரே, இன்னும் எவ்விதமாய் நான் சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே, இன்னும் எவ்விதமாய் என்னை நான் தாழ்த்தி உம்மிடத்துல ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலையா? அப்பா, நான் இன்னும் உமக்கு அதிகமா கொடுக்கணுமா? நான் இன்னும் சுவிசேஷம் சொல்லணுமா? ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அவரிடத்துல கேட்டு தாவீது விசாரித்தறிந்தது போல நாம் அவரிடத்துல விசாரித்தறிந்து என்ன நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பல காரியங்களை எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. தாவீது ஒரு சூழ்நிலையில மாத்திரமல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தாவீது கர்த்தருக்கு காத்திருக்க கற்றுக்கொண்டான் ஆண்டவரே. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள காத்திருக்க, கர்த்தரை நாட தாவீது தன்னை அறிந்திருந்தான். அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இதற்கு சில அதிகாரங்களுக்கு, 2 அதிகாரங்களுக்கு முன்பாக தான் வாசித்தோம். இதே தாவீது பெலிஸ்தியரின் தேசத்துல ஆகீஸ் ராஜாவிடத்துல இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண நின்ற தாவீது ஆண்டவரே. எப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றம்! அங்கு தாவீது அறிந்து கொண்ட பெலிஸ்தியரின் யுக்திகளை நான் பயன்படுத்த முடியும். பெலிஸ்தியருடைய ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியும். பெலிஸ்தியருடைய பலன் எனக்கு தெரியும். நான் ஒரு அவிதமாய் தாவீது நினைக்கல. கர்த்தரிடத்துல விசாரித்து அறிந்து கொண்டான். அப்படி விசாரிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. தாவீது தான் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து கொண்டிருந்தான் தகப்பனே. அவிதமாய் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆசீர்வாதமாய் நினைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்றால் அந்த பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய வைராக்கியம் பெரியது. வேலையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்றால் அந்த வேலையை குறித்து கர்த்தருடைய வைராக்கியம் பெரியது. ஐஸ்வர்யத்தினால், சரீர சுகத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்றால் அவை ஒவ்வொன்றை கொண்ட கர்த்தருடைய வைராக்கியம் பெரியது. உம்மை நாங்க மகிமைப்படுத்த, அவற்றிலே நாங்க ஒவ்வொன்றிலும் உம்மை தேட, ஆலோசனைப்படி நடக்க எங்கள் எல்லாரையும் ஒரு குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே மகிமைப்படுவீராக. கடைசி என்று நாங்க அந்த வசனத்துல வாசிக்கிறது போல கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்டபடி அவன் செய்து என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. தன்னுடைய எதிரிகளை எல்லாம் முறியடிக்கிறதற்கு தாவீதிடத்தில் இருந்த ஒரே ஆயுதம் கீழ்ப்படிதல். தன் எதிரிகள் எல்லாரையும் முறியடிக்கிறதற்கு, தன்னிலும் பலவான்களாகி எதிரிகளை முறியடிக்கிறதுக்கு தாவீதிடத்தில் இருந்த ஒரே ஆயுதம் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலுக்கு நீர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் பழக்குவிக்கும்படிக்காய் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற குடும்பங்களில என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ ஆண்டவரே, வாழ்வில என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறதோ, என்னென்ன சஞ்சலங்கள் இருக்கிறதோ, வேலை ஸ்தலத்தை குறித்து தகப்பனே, வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, விசுவாச ஓட்டத்தை குறித்து, கீழ்ப்படிதலை குறித்து என்னென்ன சஞ்சலங்கள், பொருளாதாரத்துல என்னென்ன சஞ்சலங்கள் இருக்கிறதோ தேவன் தாமே அப்பா உமக்கு நீர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்கள் செய்து அந்த எதிரியின் காரியங்களை ஜெயமெடுக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் நீர் வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்துல உண்டோ என்று ஆய்ந்து பார்த்து அவற்றை களைந்து எங்களை நீதியின் பாதையில நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியாய் இருக்கும்படிக்காய் சாலமோன் கேட்டது போல ஆண்டவரே, தாவீதிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு சாலமோன் கேட்டது போல எங்க பிள்ளைங்க ஆண்டவரே உம்மிடத்துல உம்முடைய ஜனங்களுக்கான ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவின் பாதங்களில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், தன் வாழ்நாளெல்லாம் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதல், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறது என் போஜனமாய் இருக்கிறது என்று சொன்ன அவருடைய மனதுருக்கமும் கீழ்ப்படிதலும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஓ வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும், ஓ